டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது நடவடிக்கையை எதிர்த்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு தொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. கடந்த மார்ச் 21ஆம் தேதி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கைது நடவடிக்கையை எதிர்த்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு தொடுத்திருக்கிறார். இந்த வழக்கில் அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது உச்சநீதிமன்றம். கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆண்டன். மதுபான கொள்கை வழக்கில் கைது நடவடிக்கையை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு தொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் இது குறித்து கேள்வி எழுப்பி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையானது தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. ஏப்ரல் 29ஆம் தேதி தொடங்கும் வாரத்தில் இந்த வழக்கானது அடுத்த கட்டமாக விசாரணை மேற்கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்து தற்போது விசாரணையை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கின்றது. தான் இந்த டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தான் கைது செய்யப்பட்ட எதிர்த்தும் தன்னை அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க விசாரணை நீதிமன்றம் மார்ச் 22ஆம் தேதி பிறப்பித்த ரிமாண்ட் உத்தரவை எதிர்த்தும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. கைது மற்றும் ரிமாண்ட் உத்தரவு இரண்டுமே சட்டவிரோதமானது என்றும் உடனடியாக காவலில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்றும் அந்த அமர்வில் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியிருந்தார். இந்த வழக்கு மார்ச் மாதம் 27ஆம் தேதி விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த சமயத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உடனடியாக அவரை விடுவிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அதன் பின்னர் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் கைது செய்யப்பட்ட எதிர்த்தும் தன்னை அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்த ரிமாண்ட் உத்தரவை எதிர்த்தும் தாக்கல் செய்த வழக்கு மனுவானது 9/4 ஏப்ரல் 9ஆம் தேதி டெல்லி உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவில் அமலாக்கத்துறையால் சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அரவிந்த் கெஜ்ரிவால் சதி செய்ததும் குற்ற செயல்களில் வருவாயை பயன்படுத்துவதிலும் அதை மறைப்பதிலும் தீவிரமாக ஈடுபட்டு தெரிய வந்திருப்பதாக டெல்லி உயர்நீதிமன்றம் கூறியது. அமலாக்கத்துறை வழக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தனிப்பட்ட முறையிலும் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டார் என்பதனை வெளிப்படுத்துகிறது. சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணம் கோவா தேர்தலுக்கு அனுப்பப்பட்டதற்கான போதுமான விவரங்களையும் அமலாக்கத்துறை தாக்கல் செய்ததாகவும் டெல்லி உயர்நீதிமன்றம் கூறியது. அதன்படி அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது சட்டவிரோதமானது அல்ல என கூறி அவரது மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்துதான் தான் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றம் தனது மனுவை தள்ளுபடி செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கில் தற்பொழுது அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றது. அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையானது நான் குறிப்பிட்டது போல ஏப்ரல் 29ஆம் தேதி தொடங்கும் வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆண்டன்.